பிஜேபி எதிர்ப்பு அஜெண்டாவை விட 2 மந்திரி பதவி முக்கியங்கிறது தான் காங்கிரஸினுடைய இன்றைய நிலைப்பாடு. இந்திய அளவுல காங்கிரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சி ஒன்று இருக்கும்னா அது திமுக தான். பிஜேபி காரர்களை அவர்கள் தொல்லை பண்ணல. இவ்வளவையும் தாண்டி நாங்க காங்கிரஸோட நிக்கிறதுக்கு ஒரே அஜெண்டா தான். திமுக ஒரு 3வது வலிமையான கூட்டணியை கட்டமைக்குமா, இல்லைன்னா திமுக எந்த விதத்துல 29ல செயல்படும்? ஒரு ஆட்சியில் இருக்கிறதுக்காக எந்த விதமான இந்த அளவுக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, சோஃபா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு விஜய ஆட்சி கட்டில் ஏற விடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் இணையலாமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாதா? கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்ற விஷயங்களை பாருங்க. தகவல் வந்துச்சு, பேசப்பட்டுச்சு, சொன்னாங்க. அடிப்படையில அந்த டெசிஷன் சூப்பரா இருக்கு. அம்மா எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். இப்போ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரலாறு தெரிஞ்சதுல இருந்தே திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி நடத்துறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். மக்கள் ஆட்சியில மாற்றம் வேணும் அப்படின்றதுனால விஜய் அவர்களுக்கு வாக்களித்தார்களா, இல்ல திமுக அதிமுக மேல இவங்களோட ஆட்சி வேணாம் அப்படின்னு வாக்களித்தார்களா? மாற்றத்தை எதிர்பார்த்த மக்கள் ஏன் நாம் தமிழர் கட்சியில இருக்கிற சீமான் அவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு தொகுதியில கூட வாய்ப்பை கொடுக்கல? இப்போ தமிழக வெற்றி கழகத்துல இருக்க ஒவ்வொரு தொகுதியில வாக்களிச்ச மக்களுக்கு நான் ஒரு அட்வொகேட் கிட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, அவர் ஃப்ரெண்டோட ஒய்ஃபுக்கு நம்ம சென்னை தொகுதியில வாக்களிக்க அந்த எம்எல்ஏ நேம் கூட தெரியல. இது விஜய் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டி, ஒன் மேன்காக, அந்த பிராண்டுக்காக மட்டுமே வாக்களிக்கப்பட்ட ஓட்டுகளாக இது. மக்கள் எந்த மாதிரியான புரிதலோட தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்திருக்கிறார்கள். நமக்கு நம்மளுடைய அரசியல்ல திமுகனா இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நம்ம பண்ணுவாங்க, அதிமுகனா நமக்கு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க. புதுசா வந்திருக்கிற ஆட்சியில என்ன மாதிரியான தடுமாற்றங்கள் இருக்கும்? எல்லாமே புதிய முகங்களாவே இருக்கு. எந்த ஒரு தமிழக வெற்றி கழகத்துல இருக்கும் ஒரு பெரிய செங்கோட்டை அவர்கள் சொல்ல போனாலுமே சரி, நம்மளுடைய தொல் திருமாவளவர்கள் கூட்டணியில இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில இருந்து ஆதரவு தெரிவிச்சுன்னு சொன்னாலும் கூட இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு, இதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறது பிஜேபின்றது. அவர் ஏன் டிஎம்கே அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி அவர் அந்த இடத்துல சொல்லலான்னு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு சார். இல்ல, அடிப்படையில திமுக அதிமுக இந்த டிராவிடியன் பாலிடிக்ஸை விட்டு தமிழ்நாடு விலகிடுச்சாங்கிறது தான் உங்க கேள்வியினுடைய முதன்மையான கேள்வி. நான் அப்படி கருதல. ஏன்னா விஜய் பெரியாரையும் அண்ணாவையும் காமராஜரையும் தமிழ்நாட்டினுடைய ஐடென்டி மிக்க தலைமைகளையும் தான் அடையாளமா காட்டி அரசியல் பண்றாரு. அவர் சாவர்கரை வச்சு அரசியல் பண்ணியிருந்தா நம்ம அப்படி ஜெயிச்சுட்டு வந்திருந்தாருன்னா நம்ம அந்த கொஸ்டின் வேலிட். அப்ப அவருக்கு நல்லா தெரியும் தமிழ்நாட்டுல எதை பேசுனா மக்கள் ஏத்துப்பாங்க. உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தேவையில்லை. உள்ள என்ன இருக்குங்கிறது அப்புறம் டிஸ்கஷன், அதை நம்ம அப்புறம் வருவோம். சோ அப்போ அவர் தன்னை ஒரு திராவிட கட்சியினுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக அடையாளப்படுத்திக்கிட்டார். அதனால தான் மக்கள் முதல்ல ஏற்பு எடுத்த உடனே அவர் மேல 1000 கிரேஸ் இருக்கலாம், காவி உடையோட சாவர்கர் படத்தோட அவர் வந்திருந்தால் எவ்வளவு கிரேஸ் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் மெசேஜ். ரெண்டாவது, அப்ப திராவிட அரசியல் தீர்ந்து போயிடல, மக்கள் விலகி போயிடல. ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம், அவர் உண்மையிலே அதுக்கு ஜஸ்டிஃபை பண்றாரா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஏன் அப்படின்னா எங்களுடைய தோழமை கட்சிகள் விசிகாவா இருக்கட்டும், இடதுசாரிகளா இருக்கட்டும், ஐயுஎம்எலா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் சொல்றது என்ன? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிச்சோம். இதை ஏன் விஜய் சொல்லவே இல்லை இது வரைக்கும்? பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் போய் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றேன்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரா? கவர்னர் அது சாதாரண கிளரிக்கல் எரர்மா. 108 என்கிட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்னு கேட்கறதுக்கு பதிலா அலையன்ஸா கேட்டதுங்கிறது சாதாரண கிளரிக்கல் எரர். லெட்டரை மாத்தி அடிச்சு டைப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தா அது அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்கக்கூடிய மேட்டர். ஆனா கவர்னர் என்ன பண்றாரு? ஹோம்ஒர்க் பண்ணுன்னு வீட்டுக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் டெய்லி அலைய விடுறாரு. அவருக்கு பிரச்சாரத்துக்கு போனதை விட ஆளுநர் மாளிகைக்கு அலைஞ்சது அதிகம். ஏன் அந்த அலைய விடுறதை பத்தி தமிழ்நாட்டுல அத்தனை கட்சிகளும் கேள்வி கேட்டோம், திமுக உட்பட அவ்வளவு பேரும் கேள்வி கேட்டோம். ஏன் விஜய் கேள்வி கேட்கவே இல்லை? ஏன்னா கவர்னரை கேள்வி கேட்பது அவருடைய முதலாளிகளான அமித்ஷாவையும் மோடியும் கேள்வி கேட்பது. அது இவருக்கும் முதலாளிங்கிறதுனால அவர் அதை கேட்க மாட்டார். ஒண்ணு வேண்டாம், இதெல்லாம்
பிஜேபி எதிர்ப்புன்னு இங்க ஒண்ணு இருக்குல்ல, அது ஏதோ விளையாட்டு கிடையாது. பாசிச எதிர்ப்புங்கிறது விளையாட்டு கிடையாது. அதை இவர் விளையாட்டா நார்மலைஸ் பண்றாரு. பாசிசமா பாயாசமானு கேட்கறது இருக்குல்ல, பாசிசத்தை எதை கொண்டு வந்து நீங்க ஒப்பிடுறீங்க? சோ பாசிஸ்ட் பிஜேபிங்கிற டோன் டவுன் பண்ணியாச்சுல்ல, நடந்துருச்சுல்ல. நேத்து பினான்ஸ் மினிஸ்டர் வெள்ளை அறிக்கையில சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ஒன்னு கொடுக்குறாங்க, அந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுத்தாங்க, இப்ப கொடுக்கல. அதை கொடுத்தப்போ 5 வருஷம் நம்ம எஃபெக்டிவா செயல்பட்டு இருந்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பொருளாதார ஸ்ட்ரக்சரை அலைன் பண்ணிருக்கலாம், நம்ம அதை ப்ராப்பரா யூஸ் பண்ணல அப்படின்னுட்டு. திமுகவுடைய பிரதானமான முழக்கம் என்னன்னா, ஜிஎஸ்டினால தமிழ்நாடு பாதிக்கப்படுது, பாதிக்கப்படுறப்ப காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை, நம்ம காம்பன்சேஷன் சரியா பயன்படுத்தலன்னு இவர் சொல்றாரு. நம்ம பிஜேபியை ஏன் சரியா நீ கொடுக்கலன்னு கேட்டோம், நீங்க ஏன் சரியா செயல்படலன்னு இவர் கேட்கிறாரு. பிளேம நம்ம பிஜேபியை நோக்கி கேட்டோம், பிளேம தூக்கி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் மேல போடுறாரு. ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டி பேசிக் கான்செப்ட் என்ன? தமிழ்நாட்டில் 1.5 லட்சம் கார் உற்பத்தி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பிஃபோர் ஜிஎஸ்டி 1.5 லட்சத்துக்குமான டாக்ஸ் நமக்கு வரும். இன்னைக்கு அதுல 50,000 கார் ஊபியில விற்கும், 20,000 கார் மகாராஷ்டிரால விற்குதுன்னா விற்கக்கூடிய இடத்துல தான் அந்த டாக்ஸேஷன் நடக்குது. உற்பத்தி பண்றதுக்கு இடம் கொடுத்த எனக்கு அதுல லாபம் கிடையாது, உற்பத்தி பண்றதுக்கு தண்ணி கொடுத்த எனக்கு அதுல லாபம் கிடையாது, ரிசோர்ஸ் கொடுத்த எனக்கு அதுல லாபம் கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம கொஸ்டின் பண்றோம். அவர் என்ன சொல்றாரு? அவங்க தான் காம்பன்சேஷன் 5 வருஷம் கொடுத்தாங்கல்ல, நீ ஏன் அதை வாங்கி எஃபெக்டிவா செயல்படல? மக்கள் தொகை கம்மி ஆயிடுச்சுங்கிறதுனால வருமானத்தை குறைக்கிறாங்க பிஜேபின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும். இவர் என்ன பண்றாரு? அதை நியாயப்படுத்துறாரு. சோ அடிப்படையில பிஜேபி செய்யக்கூடிய பாலிடிக்ஸை நியாயப்படுத்தக்கூடிய இடத்துல தான் டிவி கேட்கிறோம். அதை தான் நாங்க கொஸ்டின் பண்றோம். இந்த ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை டைலூட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் டிவிக்கு. அவங்களுடைய தொடர்ச்சியான செயல்பாடு அதுதான் ரிப்பீட்டடா சொல்லுது. சோ நேம் ஷேக்குக்கு நேரடியா சாவர்கரை கொண்டு வந்து நிறுத்தினா தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு விரட்டுவாங்க, அதை பண்ண முடியாது. சோ பெரியாரை எடுத்துக்கிறது, சோ காமராஜரை எடுத்துக்கிறது, சோ அண்ணாவை காட்டிக்கிறது, இதுதானே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ இட்ஸ் a proxy for பிஜேபி. தோழர் வணக்கம். ஆர்எஸ்எஸ்ஸை கடுமையாக எதிர்த்த 3 பேருமே இங்கே தோல்வியை தழுவியிருக்காங்க. தோழர் பினராயி விஜயனா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், அப்புறம் மம்தா பானர்ஜியா இருக்கட்டும். இன்னைக்கு இந்தியா கூட்டணிங்கிறது பல மாநிலங்களில் சேர்ந்திருக்கு. திமுக ஒரு 3வது வலிமையான கூட்டணியை கட்டமைக்குமா, இல்லைனா திமுக எந்த விதத்தில் 29 செயல்படும்? 2029 தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்க 3வது அணியை கட்டமைப்போம் அப்படிங்கிறது தான் பிரிலிமினரி ஸ்டாண்டா தலைமையிலிருந்து இதுவரைக்குமான செய்திகள் சொல்வது. நீங்க யோசிச்சு பாருங்க, காங்கிரஸோட எங்களுக்கு என்ன உறவு? தமிழ்நாட்டில் காங்கிரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சி ஒன்று இருக்கும்னா அது திமுக. இந்திய அளவுல காங்கிரஸால் அதிகம் பாதிக்கப்பட்ட கட்சி ஒன்று இருக்கும்னா அது திமுக தான். பிஜேபி காரர்களை அவர்கள் தொல்லை பண்ணல, பிஜேபி காரர்களுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கல. எமர்ஜென்சில எங்களுக்கு தான் நெருக்கடி கொடுத்தாங்க. 91 ராஜ்யசபாவுக்கு பிறகு எங்களுக்கு தான் நெருக்கடி கொடுத்தாங்க. இவ்வளவையும் தாண்டி நாங்க காங்கிரஸோட நிக்கிறதுக்கு ஒரே அஜெண்டா தான். பிஜேபி மாதிரியான ஒரு கம்யூனல் ஃபோர்ஸ் இந்த நாட்டினுடைய எல்லா அறங்களையும் எல்லா விளிமியங்களையும் கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸையும் தூக்கி குப்பையில போடும் பொழுது செதறி கடந்தோம்னா அவங்களுக்கு டார்கெட் ஈஸி ஆயிடும். ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் எங்க பர்சனல் ஊண்டை தூக்கி போட்டுட்டு காங்கிரஸோட நின்னோம். இன்னைக்கு அந்த ஜஸ்டிபிகேஷன் இருக்குல்ல, அந்த நோக்கம், அதை சிதைச்சது திமுக கிடையாது, காங்கிரஸ். எங்களுக்கு அது முக்கியம் கிடையாது. பிஜேபி எதிர்ப்பு அஜெண்டாவை விட 2 மந்திரி பதவி முக்கியங்கிறது தான் காங்கிரஸினுடைய இன்றைய நிலைப்பாடு. அப்போ இந்த இடத்துல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கிற நெருக்கடியை காங்கிரஸ் இருந்ததுனால மட்டும் நாங்க எதிர்க்கல, காங்கிரஸ் இல்லைனாலும் எதிர்த்திருப்போம். ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் நாங்க எங்களுக்கு காங்கிரஸ் சொல்லி கொடுத்து வந்தது கிடையாது. அது எங்களுக்கு உள்ளேயே இருக்காது. உடனே நீங்க 99 கூட்டணி வச்சீங்களே, இல்ல 99 கூட்டணியில இருக்கும்போது எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பி நாடாளுமன்றத்துல கேட்டார். என்ன கேட்டார்? மனுஸ்மிருதி இந்த நாட்டுல அபாலிஷ் பண்ற வரைக்கும் கேஸ்ட் கில்லிங்ஸ் இங்க நடந்துட்டு தான் இருக்கும்னு என்டிஏக்குள்ள இருந்துட்டு தான் கேட்டோம். நாங்க அன்னைக்கு காம்ப்ரமைஸ்க்கு போகல, காமன் மினிமம் ப்ரோக்ராமை பிரீச் பண்ணாத மாதிரி நாங்க பாதுகாத்துட்டோம். கூட்டணியை விட்டு வெளில கலைஞர் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தார், இனி எப்பயும் பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு. இன்னைக்கு ஏறக்குறைய 24 வருடங்கள் நெருங்கிடுச்சு, 22 இயர்ஸ் பாஸ் ஆயிடுச்சு. 22 வருஷமா கலைஞர் கொடுத்த அந்த கமிட்மெண்ட்டை நாங்க காப்பாத்துறோம். அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். நீங்க காங்கிரஸ் உடன் இருந்தா தான் ஆன்டி பிஜேபி அப்படிங்கிறது நீங்க சொல்ல விரும்புற நரேட்டிவ். அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. காங்கிரஸை விட நாங்க ஸ்டப்பனான ஆன்டி பிஜேபி. அதை எப்படி நேஷனல் பாலிடிக்ஸ்ல பொசிஷன் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இன்னொரு கேள்வி மட்டும், நீங்க நிறைய டைம் கேட்டிருக்கீங்க, நினைச்சிருக்கிறீங்க. ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு ஆட்சியில் இருக்கிறதுக்காக எந்த விதமான இந்த அளவுக்கு டர்ட்டி பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, சோஃபா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு. விஜய ஆட்சி கட்டில ஏற விடக்கூடாதுங்கிறதுக்காக திமுகவும் அதிமுகவும் இணையலாமா அப்படிங்கிற அளவுக்கு பண்ணதுங்கிறது ஒரு தப்பான விஷயம் கிடையாதா? பிளான் பண்ணதுங்கிறது 2 விஷயம். ஒண்ணு அது லீகலா தப்பா அப்படின்னா லீகலா தப்பு கிடையாது. 1. 2வது மாறலா தப்பான்னா மாறலா தப்பு, அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா விஜயை போய் திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரிக்கிறாங்கல்ல, அதுவும் மாறலிறாங்க.
இந்த எலெக்ஷன்ல யார் ஒருவருக்கும் மேண்டேட் கிடையாது. 118ங்கிற மேஜிக் நம்பரை யார் ஒருவரும் அட்டைன் பண்ணல. 2006ல திமுக கூட்டணி 160+ வந்துச்சு. கலைஞர் தான் சிஎம் கேண்டிடேட்னு பொசிஷன் பண்ண அந்த கூட்டணி இருக்குல்ல, அது 160 கிராஸ் பண்ணிடுச்சு. அப்ப அதுல நீங்க இந்த லாஜிக்கு பொருத்தி பார்க்க முடியாது. இன்னைக்கு விஜய்க்கு மேண்டேட் கிடையாது, திமுகவுக்கு மேண்டேட் கிடையாது, ஏடிஎம்கேக்கு மேண்டேட் கிடையாது. அப்ப அலையன்ஸ் எங்க இருந்து எங்க ஷிஃப்ட் ஆனாலும் அது சந்தர்ப்பவாதம் தான். அதுக்கு என்ன காரணம் சொன்னாலும் அது அடிப்படையில் சந்தர்ப்பவாதம். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப காங்கிரஸ் ஜம்ப் ஆகுது, அதுக்கு ஒரு நியாயம் வேணும். சிவி சண்முகம் கட்சியை உடைக்கிறாரு, அதுக்கு ஒரு நியாயம் வேணும். இல்லைன்னா என்ன சொல்லிடுவீங்க? அதிகார வெறிக்காக கட்சி உடைச்சிங்கன்னு சொல்லுவீங்க, அதிகார வெறிக்காக ஜம்ப் பண்ணீங்கன்னு சொல்லுவீங்க. அந்த நியாயத்துக்காக இவங்க உருவாக்கின கான்ஸ்பிரசி தான் திமுக அதிமுக கூட்டணி. அது எந்த திமுக தலைவராவது கமிட் பண்ணாங்களா? அதை ஏதாவது சொன்னாங்களா? ஏடிஎம்கேல அதை கமிட் பண்ணாங்களா? வெள்ள போன ஃபேக்ஷன் தான் சொல்லுது. இன்னொரு முக்கியமான விஷயம், கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் சொல்ற விஷயங்களை பாருங்க. தகவல் வந்துச்சு, பேசப்பட்டுச்சு, சொன்னாங்க அப்படின்னு சோர்ஸ் பேஸ்டா தான் சொல்றாங்க. அது என்ன அர்த்தம்? கவர்னர் ரூல் வரக்கூடாது, பிரசிடென்ட் ரூல் வரக்கூடாது, பிஜேபி இன்டைரக்டா வரக்கூடாது. இவங்க விஜய இழுத்தடிக்கிறாங்க. விஜய் பிஜேபி எதிர்க்க மாட்டாரு, விஜய் கவர்னரை எதிர்க்க மாட்டாரு, கொஸ்டின் பண்ண மாட்டாரு. அப்ப நாளைக்கு என்னால ஆட்சி அமைக்க முடியாதுன்னு அவர் பின்வாங்கிட்டா வாட் இஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன்? எலெக்ஷனுக்கா போறது? அப்ப செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில என் லெவல்ல, உங்க லெவல்ல, செகண்ட் லெவல்ல, தேர்ட் லெவல்ல ஒரு டிஸ்கஷன் நடக்கிறதுல என்ன தப்பு? அப்ப அடிப்படையில அந்த டெசிஷன் எடுக்கப்படல. அதை மீறி இவங்க தப்பிக்கிறதுக்கு, நீங்க ஜம்ப் பண்றதுக்கு ஒரு காரணம் சொல்லணும்ல. அந்த காரணமாக சொல்லப்பட்டதான் திமுக அதிமுக கூட்டணி அப்படின்னது. தன்னுடைய தவறை நியாயப்படுத்துவதற்காக அவர்கள் எங்கள் மீது பழி சுமத்தினார், அவ்வளவுதான். எல்லாத்த விட முக்கியம், இவங்க என்ன சொல்றாங்க? காங்கிரஸ் தான் திருப்பி வருவோம், சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அதனால நாங்க சப்போர்ட் பண்றேன்னு அவங்க ஒரு நியாயத்தை சொல்லுவாங்க. 2002 தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகால பிஜேபி தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அன்னைக்கு நீங்க ஜேடிஎஸ் உடைச்சு சிஎம் ஆக்குனீங்கல்ல. மகாராஷ்டிரால காங்கிரஸ் பிஜேபி தானே சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி. அன்னைக்கு பிஜேபி அலையன்ஸை உடைச்சு கொண்டு பவாரையும் சிவசேனாவையும் சேர்த்துட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணோம்ல. அன்னைக்கெல்லாம் அதை நாங்க சப்போர்ட் பண்ணோமா இல்லையா? ஏன்? என்ன காரணம்? பிஜேபி உள்ள வந்துடக்கூடாது. அந்த நோக்கத்துக்காக அது மாறலா சரியா, லீகலா சரியா, எல்லாத்தையும் தாண்டி ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்டாண்ட்ல அதுக்கு மாறலாம் நாங்க நின்னோம். இன்னைக்கு பிஜேபியோட ப்ராக்சி உள்ள வந்துடக்கூடாதுன்னு உங்களால ஏன் அந்த முடிவு எடுக்க முடியல? இல்ல பிஜேபியோட ப்ராக்சி இல்ல விஜய்ன்னு நீங்க டிக்ளேர் பண்ண முடியுமா? சார், கேரள முதலமைச்சருடைய பதவியேற்பு விழாவுக்கு ஒரு வாழ்த்து செய்தி கூட அனுப்பல. ஏன்னா பிஜேபி கோச்சுக்கும். பினராயி விஜயன் மீது நடத்தப்பட்ட ரைடுக்கு ஒரு சின்ன கண்டன ட்வீட் கூட போடல. ஏன்? பிஜேபி கோச்சுக்கும். நேத்து ஒயிட் பேப்பர்ல யூனியன் கவர்மெண்டினுடைய இன்ஜஸ்டிஸ் அத்தனையும் நியாயப்படுத்தி ஒரு பேசுறாரு. ஏன்னா பிஜேபி கோச்சுக்கும் எதிர்த்து கேள்வி கேட்டா. அப்ப பிஜேபிக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அது எதையும் இவர் செய்ய மாட்டார். மற்றபடி காங்கிரஸ், விசிகா, இடதுசாரிகள்லாம் கூட வச்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபிங்கிற பாலிடிக்ஸ் மட்டும் தான் எடுப்படும். இவங்க எல்லாம் கூட இருந்தா அந்த இமேஜ் வந்துரும் நினைக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளு. விஜய் ஒரு தடவை ஆட்சியில உட்காந்துட்டாருன்னா 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாருன்னா அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் மறுபடியும் ஆட்சி இழக்கிறது கஷ்டம். விஜய் வெர்சஸ் உதயன்னு வந்தா அது விஜய்க்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்படிலாம் கிடையாது சார். நான் அதுக்கு முன்னாடியே பதில் சொன்னேன். இமேஜ் பிராண்டிங் தான். அது ஸ்ட்ரக்சரலா இருக்கா அந்த கட்சி, அப்படி இப்படின்லாம் கிடையாது. லோக்கல்ல கேண்டிடேட் யாரு, மினிஸ்டர் யாரு, அது இதெல்லாம் பார்த்து இது பண்ணல. விஜய் ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சேவியர், அவர் எங்களை மீட்பார் அப்படின்னு நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்னு, திமுகவோட டிஃபீட் நீங்க 2011 மாதிரி கிடையாது. 96ல அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஏடிஎம்கே அடைஞ்ச டிஃபீட் இன்னைக்கு நாங்க அடையல. 2011 நாங்க அடைஞ்ச டிஃபீட் இன்னைக்கு அடையல. அன்னைக்கெல்லாம் கவர்மெண்ட், ரூலிங் கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய அவர்ஷன் இருந்துச்சு, வேண்டான்னு தூக்கி போட்டாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு எஸ் யூ ஆர் குட், நான் இன்னும் எனக்கு ஒரு பெரிய சேவியர் தேவைப்படுறாரு, எனக்கு ஒரு பெரிய அட்ராக்டிவான ஒரு இமேஜ் தேவைப்படுது, நான் அங்க போறேன் அப்படிங்கிற சாய்ஸ் தான். அந்த நம்பிக்கை தகர்ந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் ரியல் பாலிடிக்ஸ் வருவாங்க. இந்த ஒரு மாசத்துல அந்த நம்பிக்கை தகர்ந்துருச்சுன்னு தான் நான் பாக்குறேன். நான் திரும்ப சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அவர் இமேஜ் பிராண்டிங்ல, இமேஜ் பில்டிங்ல மோடியா இருக்கலாம், நாங்க விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு காங்கிரஸோ ராகுலோ இல்ல.